ஹாய் ஆல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா விண்டோஸ் கம்யூனிகேஷன் ஃபவுண்டேஷன், அதாவது WCF. இந்த ப்ரெசன்டேஷனை நாம் வந்து ரெண்டு டாப்பிக்காக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து WCF Fundamentals, இன்னொன்று WCF Internals. இந்த ஃபண்டமெண்டல்ஸில் வாட் இஸ் அட்வான்டேஜஸ், வாட் இஸ் டிஸ்அட்வான்டேஜஸ், பேசிக்காக ஒரு WCF சர்வீஸ் எழுதி ஒரு கிளைண்ட் எழுதி எப்படி கால் பண்ணுறது, இதில் சர்வீஸ் கிளைண்ட் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இப்போதைக்கு இக்னோர் பண்ணுங்கள். சிம்பிளாக சொல்லணுன்னா WCF ஃபண்டமெண்டல்ஸில் வாட் இஸ் WCF, அதோட அட்வான்டேஜ், அதோட நெக்ஸ்ட் வெர்ஷன் என்ன அவைலபிளாக இருக்குது இப்போ மார்க்கெட்டில், ஒரு பேசிக்காக ஒரு சாம்பிள் ப்ரோக்ராமிங், எரர் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ப்ளஸ் மெட்டடேட்டானா என்ன, அதை நம்ம எப்படி பப்ளிஷ் பண்ணலாம், இதெல்லாம் தான் ஃபண்டமெண்டலில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் WCF and advantages and disadvantages. WCF அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தியரி வந்து உங்களுக்கு கிளியராக புரியலனா ப்ராப்ளம் இல்லை. நம்ம சாம்பிள் ப்ரோக்ராம் பண்ணும்போது இதை வேர்ட் பை வேர்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு கிளியராக இது புரியும். வாட் இஸ் விண்டோஸ் கம்யூனிகேஷன் ஃபவுண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டிஸ்ட்ரிபியூட்டட் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண யூஸ் பண்ணுற ஒரு கான்செப்ட். system.service மாடல்னு ஒரு நேம் ஸ்பேஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அதான் பேசிக் நேம் ஸ்பேஸ். அந்த நேம் ஸ்பேஸில் இந்த ஃப்ரேம்வொர்க்குக்கான எல்லா கிளாஸஸும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த விண்டோஸ் WCF டீட்டெயிலாக படிக்கிறதுனா ஒன்றும் இல்லை, அந்த நேம் ஸ்பேஸை எப்படி யூஸ் பண்ணலாம், அதில் இருக்க அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அதெல்லாம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வாட் இஸ் சர்வீஸ் ஓரியன்ட் ஆர்கிடெக்சர், SOA அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளிகேஷனில் யூசர் இன்டர்ஃபேஸை ஸ்க்ரீன்ஷாட் தனியாக எழுதணும், பிஸ்னஸ் லாஜிக்கை, பிஸ்னஸ் ரூல்ஸை இல்லைனா ஒரிஜினலாக டொமைன் நாலேஜை செப்பரேட்டாக எழுதிட்டு அதை வந்து தனியாக நீங்கள் சர்வீஸாக எழுதிடணும். அதை உங்களுடைய யூஐலேருந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா எப்போ வேணாலும் கால் பண்ணலாம், இல்லை சம் தேர்ட் பார்ட்டியும் கால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சர்வீஸ் பேஸ்டாக பண்ணுறது தான் என்ன சொல்லுவாங்கன்னா சர்வீஸ் ஓரியன்ட் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் WCF இருக்குது. ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன வரும்னா, இது வரத்துக்கு முன்னாடி இதை நம்ம பண்ண முடியாதா, சர்வீஸ் ஓரியன்டாக இதுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாதா, இல்லைனா இதுக்கு அடுத்து எதுவுமே இல்லையா, இதான் லேட்டஸ்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த WCFல நாம் என்னெல்லாம் செய்கிறோமோ எல்லாமே இதுக்கு முன்னாடியே நம்மளால் செய்ய முடியும். ஆனால் வேறு பேரில் பண்ணிட்டு இருந்தோம். எக்ஸாம்பிள் என்னென்னா, வெப் சர்வீசஸ்னு ஒன்று வச்சுருப்போம், ப்ளஸ்ஸு MSMQன்னு ஒன்று வச்சுருப்போம், அதுக்கடுத்து வந்து ரிமோட்டிங்னு ஒரு கான்செப்ட் வச்சுருப்போம். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா தனித்தனியாக அதை வச்சுட்டு இருந்தோம். WCFன்றது இதெல்லாம் சேர்த்து ஒரே ஃப்ரேம்வொர்க்கில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அவ்வளோதான் அட்வான்டேஜ். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, நீங்கள் MSMQல ஒரு அப்ளிகேஷன் பண்ணுறீங்கன்னா அதுக்குன்னு தனி நேம் ஸ்பேஸ் தனியாக படிக்கணும். ப்ளஸ் வெப் சர்வீஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு ஃப்ளோ தனியாக நீங்கள் பண்ணணும். ரெஸ்ட்ஃபுல் சர்வீஸ்னால் HTTP சர்வீஸாக இருந்ததுன்னா அதுக்கு தனியாக ஒன் பண்ணி தனியாக ஒரு ஃப்ரேம்வொர்க்கு போகணும். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றையும் அச்சீவ் பண்ணுறதுக்கு SOAல இருக்க டிஃப்ரெண்ட்டாக அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நிறைய ஃப்ரேம்வொர்க்கை படிக்கணும். இந்த WCF இருக்கிறதுனால நீங்கள் மல்டிபிள் ஃப்ரேம்வொர்க்கை படிக்க வேணாம். அதான் வந்து இதோட ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் WCF பார்த்தீங்கன்னா, இது டிஸ்ட்ரிபியூட்டபிள் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ரேம்வொர்க்கு. அதோட அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த ஃப்ரேம்வொர்க் வரத்துக்கு முன்னாடி நாம் மல்டிபிள் ஃப்ரேம்வொர்க்கை யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எல்லாத்தையும் ஒரே அம்பர்லாவில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதான் WCF. ஸோ நான் ஒரு சர்வீஸ் மட்டும்தான் பண்ணுவேன், சர்வீஸ் பண்ணி ரன் பண்ணிட்டேன். சர்வீஸ்ன்றது தான் ஒரிஜினல் பிஸ்னஸ் இம்ப்ளிமெண்டேஷன். அதுதான் நம்ம கொடுக்குற இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டாக கொடுக்க போகிறது தான் சர்வீஸு, ஒரிஜினல் இம்ப்ளிமெண்டேஷன். இப்போது அதை என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் வந்து என்னோட மிஷின்லேருந்து என்னோட இன்னொரு அப்ளிகேஷனில் இருந்தும் கால் பண்ணுவேன், இல்லைனா வேறு ஒருத்தங்க வேறு மிஷின்லேருந்தும் என்னோடய சர்வீஸை கால் பண்ணலாம். அவங்க கால் பண்ணுறவங்க வந்து இதை வந்து வெப் சர்வீஸாக கால் பண்ணுறாங்க. நான் என்ன பண்ண போகிறேன், சேம் ரிமோட்டிங்கை வச்சு நான் கால் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ணேன்னா, ஒரே சர்வீஸ் டிஃப்ரெண்ட் வேல கால் பண்ணுறாங்க. அது என்ன சொல்கிறாங்க, டிஃப்ரெண்ட் சேனல்லேருந்து கால் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், அதை நம்ம ஈஸியாக கான்ஃபிகர் பண்ணலாம். மல்டிபிள் சேனலில் நம்ம ஈஸியாக கான்ஃபிகர் பண்ணலாம். ஓகே, இந்த அட்வான்டேஜை இப்படியே விட்டுடுங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு தியரியாக ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது, நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸராக இருந்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சேனல்னால் என்ன, அது எப்படி மல்டிபிள் சேனல்ன்றது என்ன மீனிங், அதெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ஒரு ஃபஸ்ட்டு சாம்பிள் பண்ணி முடிச்சோன்னு உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும்.
நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டெண்ட் த எக்ஸிஸ்டிங் ஃப்ரேம்வொர்க். இந்த ஃப்ரேம்வொர்க் வந்து ஃபுல்லி வந்து ஃப்ளெக்சிபிள் ஃப்ரேம்வொர்க்கு. நாம் எந்த லெவலில் வேணாலும் இது என்ன பண்ணலாம், நாம் கஸ்டமைஸ் பண்ண முடியும். டீபக்கிங்க்கு வந்து இது வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதான் பில்டின் லாகிங் மெக்கானிசம் போட்டிருக்கேன். முன்னாடி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் ஒரு சர்வீஸ் ஒன்று எழுதுகிறேன். என்னோடய சர்வீஸை யூனிக்ஸ் மிஷின்லேருந்து கால் பண்ணலாம், ஜாவா லாங்குவேஜ்லேருந்து கால் பண்ணலாம், ஸோ டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்லேருந்து கால் பண்ணலாம். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, WCF வரத்துக்கு முன்னாடி ASMXன்னு ஒரு வெப் சர்வீஸ் ஒன்று எழுதிட்டு இருந்தேன். இப்போது அதெல்லாம் எழுத வேணாம், அந்த அச்சீவ்மெண்ட்டை என்ன பண்ணலாம், WCFலேயே பண்ணிடலாம். பைனரி கம்யூனிகேஷன், இதுக்கெல்லாம் வந்து முன்னாடி வந்து ரிமோட்டிங்ன்ற டேர்ம் வச்சு நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ரிமோட்டிங்கிறது வேறு ஃப்ரேம் ஒர்க்கு. இப்போது அதையும் நான் தனியாக பண்ண வேணாம், இந்த ஃப்ரேம் ஒர்க்கை படிக்க வேணாம். இந்த ஃப்ரேம் ஒர்க் படித்தா WCFலேயே என்ன பண்ணலாம், இந்த ஃபஸ்ட்டையும் பண்ணலாம், செகண்டையும் பண்ணலாம். அந்த மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்யூனிகேஷன், வெப் சர்வீஸ் செக்யூரிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் சொல்லுவாங்க, MSMQ, ரெஸ்ட்ஃபுல் கட் சர்வீஸு, இதெல்லாம் படிக்கிறது ஒவ்வொரு ஃப்ரேம் ஒர்க்காக. என்டர்பிரைஸ் சர்வீஸ் படிக்கணும், நான் WSC படிக்கணும், மெசேஜிங் படிக்கணும், சிஸ்டம் டேட். ஸோ இத்தனை ஃப்ரேம் ஒர்க்கை பற்றி நான் தெரியணும். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பைப்லைன் இருக்கும். அதாவது இனிஷியேட் ஆகும், திருப்பி சர்வீஸ் கால் ஆகும், திருப்பி ரிட்டர்ன் ஆகும். ஒவ்வொன்றோட ஃப்ரேம் ஒர்க்கு, ஒவ்வொன்றோட பைப்லைனையும் படிக்கிறதுன்றது வந்து இன்டெப்த் நாலேஜ் வேணும். அதுக்கு பதிலாக WCF பண்ணும்போது நீங்கள் ஒரே ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை படித்தா போதும். இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கேயே பண்ணிடலாம். அட்வான்டேஜ் பார்த்துட்டோம். அட்வான்டேஜில் இதுக்கு உங்களுக்கு என்ன புரியும்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரேம் ஒர்க் வரத்துக்கு முன்னாடி நம்மக்கிட்ட மல்டிபிள் ஃப்ரேம் ஒர்க் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் அப்ளிகேஷன் பண்ண யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். WCF வந்தவொடனே எல்லா ஃப்ரேம் ஒர்க்கையும் சேர்த்து ஒரே ஃப்ரேம் ஒர்க்காக மாற்றிட்டோம். அதான் WCF. ஸோ ஒரு ஃப்ரேம் ஒர்க் மட்டும் படித்தா போதும், முன்னாடி பண்ண அத்தனையும் இப்போ நம்ம படிச்சிடலாம். முன்னாடி பண்ண எல்லாத்தையும் ஒரே ஃப்ரேம் ஒர்க்காக ஆக்கிட்டோம். அவ்வளோதானா பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரெஸ்ட்ஃபுல் கம்யூனிகேஷனுக்கு மட்டும் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ வெப் ஏபிஐன்னு ஒன்று வந்திருக்கு. WCFக்கு அப்புறமா வெப் ஏபிஐ. மோஸ்ட் ஆஃப் த டைம் 60 to 65% வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ரெஸ்ட்ஃபுல் கம்யூனிகேஷன் தான் பண்ணுறோம். ஸோ அதனால் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா வெப் ஏபிஐ போயிடுவாங்க. ஆனால் ஸ்டில் இன்னும் நமக்கு வந்து 25% பார்த்தீங்கன்னா, 25 to 30% பார்த்தீங்கன்னா ரிமோட்டிங், என்டர்பிரைஸ் சர்வீசஸ், மெசேஜிங், MSMQ யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறவங்க எல்லாமே வந்து இன்னும் WCFல தான் இருக்காங்க. அப்போது WCFோட நெக்ஸ்ட் வெர்ஷன் வந்து வெப் ஏபிஐ கிடையாது. வெப் ஏபிஐ வந்து பார்ஷியலாக ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை மட்டும்தான் அது என்ன பண்ணுது, கவர் பண்ணும். உங்களுக்கு இதில் இருக்க மல்டிபிள் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு இன்னும் நெக்ஸ்ட் வெர்ஷன் வரல. ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கு நம்ம என்ன பண்ணணும், WCF தான் போகணும். WCFோட பேசிக் டேர்ம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து கிளைண்ட்டு, இன்னொன்று சர்வீஸு. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், கிளைண்ட்டுன்றது யாருன்னா, எனக்கு இந்த ஷேர் கோட் இருக்குது, இந்த ஷேரோட வேல்யூவை சொல்லு அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ ரிக்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு கிளைண்ட்டு. அந்த ஷேரோட கோடை எடுத்து அந்த வேல்யூவை கால்குலேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறது சர்வீஸோட வேலை. ஹோஸ்ட் ப்ராசஸ். இந்த ஹோஸ்ட் ப்ராசஸ்ன்ற பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டேர்ம், கண்டிப்பாக WCF சம்மந்தப்பட்ட ஒரு டேர்மு. இதை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சிக்கணும். ஏன்னா இந்த பேசிக் ஃபண்டமெண்டல் இல்லை, நெக்ஸ்ட் வெர்ஷன் எல்லா வெர்ஷனும் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இந்த ஹோஸ்ட் ப்ராசஸ்ன்றதை பற்றி தான் ஃபுல்லாக பேசியிருப்போம். ஹோஸ்ட் ப்ராசஸ் என்னென்னா, இது ஒரு செப்பரேட் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணணும்னா உங்கள் காம்பனண்ட்டை ஹோஸ்ட் பண்ணிக்கும். ஹோஸ்ட் மீன்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணுறது. இந்த தனி காம்பனண்ட், இந்த தனி அப்ளிகேஷன் தான் என்ன பண்ணுது, உங்கள் சர்வீஸை எக்ஸ்போஸ் பண்ணும் வெளியே. ஸோ வெளியே இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த காம்பனண்ட்டை தான் கால் பண்ணுவாங்க. இது எக்ஸ்போஸ் பண்ணுற சர்வீஸை தான் அவங்க என்ன பண்ண முடியும், கால் பண்ண முடியும். ஸோ இந்த ஹோஸ்ட் ப்ராசஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. நம்ம மெயினாக மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து IIS, இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ். இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ணி நம்ம காம்பனண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸ்டர்னல் கிளைண்ட் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா IISஐ கால் பண்ணுவாங்க. IIS என்ன பண்ணும், உங்களோட சர்வீஸ்க்கு அந்த ரிக்வெஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணி உங்கள் சர்வீஸ் அந்த ரெஸ்பான்ஸ் அனுப்பும். ஹோஸ்ட் ப்ராசஸ் இல்லாமல் எந்த ஒரு சர்வீஸையும் வெளியே இருந்து கால் பண்ண முடியாது. நீங்கள் பண்ணுற சர்வீஸை எக்ஸ்போஸ் பண்ணுறது ஹோஸ்ட்டு தான். ஹோஸ்ட்டை நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா யாரும் அதை கனெக்ட் பண்ணி அதுக்கிட்ட இருந்து ரிசல்ட்டை வாங்க முடியாது. ஹோஸ்ட்டு தான் வந்து இங்கே சர்வீஸ் எக்ஸ்போஸ் பண்ணுற காம்பனண்ட். அந்த ஹோஸ்ட்டில் வந்து ஒரு சர்வீஸை எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன். இதான் என்னோட ஹோஸ்ட்டு, இது என்னோட சர்வீஸ். இந்த கிளைண்ட்டு இந்த ஹோஸ்ட்டை கால் பண்ணிட்டா என்னோட
சர்வீஸை டைரெக்டாக கால் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணுவேன்னா எண்ட் பாயிண்ட்னு ஒன்று எக்ஸ்போஸ் பண்ணி வைப்பேன். இது ஒரு எண்ட் பாயிண்ட் 1, எண்ட் பாயிண்ட் 2, எண்ட் பாயிண்ட் 3 3 எண்ட் பாயிண்ட் இருக்கும். கேட்கலாம், ஒரே ஒரு சர்வீஸ்க்கு எதுக்கு 3 எண்ட் பாயிண்ட்டு? கிளைண்ட் 1, கிளைண்ட் 2, கிளைண்ட் 3, கிளைண்ட் 4 எல்லாரும் ஒரே எண்ட் பாயிண்ட்டை வச்சு ஒர்க் பண்ணலாமேனா ஒர்க் பண்ணலாம். ஒரு எண்ட் பாயிண்ட்டை வச்சு 100 கிளைண்ட் கூட கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். அப்போ எதுக்கு மல்டிபிள் ஒர்க் பாயிண்ட்டு அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஒரு எண்ட் பாயிண்ட் என்னன்னா மல்டிபிள் இன்ஃபர்மேஷன் பவுண்ட் ஆகிருக்கும். ஓகே, ஹோஸ்ட்டில் நான் ஒரு சர்வீஸை எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன். எண்ட் பாயிண்ட்டை வச்சு கனெக்ட் பண்ணுறாங்கன்றது ஓகே. எண்ட் பாயிண்ட் வந்து எனக்கு விர்ச்சுவலாக வந்து அதான் வந்து 2 கம்யூனிகேஷன் பாயிண்ட்டுன்னு புரியுது. அந்த எண்ட் பாயிண்டில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எண்ட் பாயிண்ட்லேயும் 3 இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஏபிசின்னு சொல்லுவாங்க. ஏனா அட்ரஸ், பினா பைண்டிங், சினா கான்ட்ராக்ட். WCFல ஏபிசின்னா இதை தான் அவங்க எங்கே வேணாலும் ரெஃபர் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். எண்ட் பாயிண்டோட ஏபிசி, WCFோட ஏபிசி எதுவாக இருந்தாலும் இதான் ஏபிசி. இது பேசிக். ஃபஸ்ட்டு அட்ரஸ்ன்றது என்னென்னா இங்கேருந்து இது வந்து அட்ரஸ் 1, அட்ரஸ் 2, அட்ரஸ் 3ன்னு வச்சுக்கலாம். அட்ரஸ் 1 கூட நீங்கள் என்ன பண்ணலாம், கால் பண்ணலாம். அட்ரஸ் 2 ஒரு 100 பேர் கால் பண்ணலாம். அட்ரஸ் 3 ஒரு 100 பேர் கால் பண்ணலாம். இது வந்து யூனிக்காக இதையும் டிஃப்ரென்ஸ் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரே அட்ரஸ் வந்து யூனிக்காக இதுக்கும் இருக்காது. 3 டிஃப்ரெண்ட் அட்ரஸ் தான் கொடுக்கணும். ஏன்னா இந்த அட்ரஸை தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, கிளைண்ட் வந்து கால் பண்ணுவாங்க. யூனிக்காக கொடுக்குற அட்ரஸ் தான் URL தான் சொல்லலாம். இங்கே பைண்டிங்ன்றது தான் எந்த வேல நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இந்த டேர்மில் பார்த்தோம். WCF என்ன பண்ணுது, ஏஎஸ்எம்க்கு சப்போர்ட் பண்ணுது, ரிமோட்டிங்கும் சப்போர்ட் பண்ணுது, என்டர்பிரைஸ் சர்வீஸு, WSC மெசேஜிங், வெப் ஏபிஐ எல்லாமே சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம். பார்த்தீங்களா, இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே தான் மென்ஷன் பண்ணுவோம். வெப் சர்வீஸாக கனெக்ட் பண்ணுறீங்களா, வெப் ஏபிஐயாக கனெக்ட் பண்ணுறீங்களா, இல்லைனா ரிமோட்டிங் மாதிரி கனெக்ட் பண்ண போகிறீங்களான்றதை மென்ஷன் பண்ணுறது இங்கே தான். ஸோ நான் என்ன பண்ணலாம், ஒரே சர்வீஸ் எழுதிட்டேன். அந்த சர்வீஸ்க்கு 3 எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு எண்ட் பாயிண்ட் என்னோட வெப் சர்வீஸு, நெக்ஸ்ட் எண்ட் பாயிண்ட் வெப் ஏபிஐ, மூணாவது எண்ட் பாயிண்ட் ரிமோட்டிங். ஸோ ஒரே சர்வீஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன், 3 எண்ட் பாயிண்ட் எக்ஸ்போஸ் பண்ணுவேன். இங்கே கிளைண்ட் என்ன பண்ணலாம், இந்த கிளைண்ட் வந்து என்னோட வெப் ஏபிஐ எண்ட் பாயிண்ட் வழியாக கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இன்னொரு கிளைண்ட் வந்து என்னோட வெப் சர்வீஸை கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இன்னொரு கிளைண்ட் வந்து என்னோட ரிமோட்டிங்கை கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இந்த இடத்துல நான் என்ன பண்ண மாட்டேன், சர்வீஸ் கோடிங்கில் எனக்கு எந்த சேஞ்சும் இல்லை. நான் நாளைக்கு இன்னொரு எண்ட் பாயிண்ட் எக்ஸ்போஸ் பண்ணால் எனக்கு அந்த டைப்பான கிளைண்ட் கனெக்ட் பண்ணுவார். அந்த இன்னொரு டைப்பான எண்ட் பாயிண்டில் பைண்டிங்கையும் இன்னொரு அட்ரஸையும் புதுசாக கொடுத்துருவேன். ஸோ டேரெக்டாக ஒர்க் பண்ணுவாங்க. இதுதான் நான் சொல்லியிருந்தேன், இந்த அட்வான்டேஜில் சொல்லியிருப்போம். சிங்கிள் சர்வீஸ் கேன் எக்ஸ்போஸ்ட் வித் மல்டிபிள் சேனல்ஸ், ஈஸி கான்ஃபிகரபிள்னு சொல்லியிருந்தேன். என்னென்னா ஒரே சர்வீஸ் தான், ஒரே ஒரு கோடு தான். அந்த கோடையை நான் என்ன பண்ணிப்பேன், 3 எண்ட் பாயிண்ட் எக்ஸ்போஸ் பண்ணி நான் 3 டிஃப்ரெண்ட் கிளைண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி வேர்ஷனில் இந்த மாதிரி கிடையாது. எக்ஸ்போஸ் பண்ண நீங்கள் என்ன பண்ணணும், தனித்தனியாக அதுக்கான கோடிங் எழுதுவீங்க. ஹோஸ்ட்ன்றது ஐஏஎஸ்ஓ இல்லைனா வேறு ஏதோ ஒரு அப்ளிகேஷன். இந்த காம்பனண்ட்டை இதில் ஹோஸ்ட் பண்ணிவிடுவோம். அடுத்து இப்போ உங்களுக்கு புதுசாக இருக்கிறது வந்து இந்த எண்ட் பாயிண்ட்டை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது. இந்த மாதிரி எண்ட் பாயிண்ட்டை கான்ஃபிகர் பண்ணிவிட்டு ஒரு கிளைண்ட் எப்படி அவருக்கு எப்படி ஒரு எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணி என்னோட எண்ட் பாயிண்ட்டை கால் பண்ண போகிறாரு. இதுதான் நீங்கள் இப்போது நெக்ஸ்ட்டு பார்க்கணும். ஸோ அதுதான் நான் சொல்லியிருக்கேன். சர்வீஸ் WCF சர்வீஸ் இஸ் அ ஒரிஜினல் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் கலெக்ஷன் ஆஃப் எண்ட் பாயிண்ட்ஸ். ஈச் எண்ட் பாயிண்ட்ஸ் டிஸ்கிரைப்ஸ் ஹவு சர்வீஸ் இஸ் கோயிங் டு கம்யூனிகேட் வித் கிளைண்ட். ஒவ்வொரு எண்ட் பாயிண்ட்டை தான் சொல்லுவோம். இது வந்து வெப் ஏபிஐ வச்சு கனெக்ட் வெப் ஏபிஐயில் கனெக்ட் ஆக போகுது, HTTP கனெக்ட் ஆகுதா இல்லைனா வெப் சர்வீஸ் மாதிரி கனெக்ட் ஆக போகிறதான்றதை நம்ம எண்ட் பாயிண்டில் தான் சொல்லுவோம். ஓகே, கிளைண்ட் இஸ் ஸோ இந்த இடத்துல சர்வீஸ், இதான் சர்வீஸை பற்றி சொல்லியிருந்தேன். Client is an application which is retrieve the data from the external process or server, Windows or non-Windows. Clientன்றது வந்து தனி ஒரு அப்ளிகேஷன். இது சேம் மிஷின்லேயும் இருக்கலாம், இன்டர்நெட்லேயும் இருக்கலாம். இன்டர்நெட்னா டிஃப்ரெண்ட் மிஷின்லேருந்து எங்கே வேணாலும் இதுக்கு நம்மளை கனெக்ட் பண்ணலாம். அது வந்து விண்டோஸ் ஆர் நான் விண்டோஸ் சிஸ்டமாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எண்ட் பாயிண்ட் 1, எண்ட் பாயிண்ட் 2, எண்ட் பாயிண்ட் 3. ஒவ்வொரு எண்ட் பாயிண்ட்லையும் ஏபிசி 3 சொல்லியிருந்தேன். அதான் வந்து இங்கே சொல்லியிருப்பேன். WCF framework will build communication channel based on endpoint configuration. இந்த WCF framework வந்து
இது ஒரு கம்யூனிகேஷன் சேனல், இது ஒரு கம்யூனிகேஷன் சேனல்னு சொல்கிறோம். எல்லா கம்யூனிகேஷன் சேனலும் பில்ட் பண்ணுறது எண்ட் பாயிண்ட்டோட கான்ஃபிகரேஷனை வச்சு தான். கான்ஃபிகரேஷனை ஒன்றும் இல்லை, இந்த பைண்டிங்கில் சொல்கிறது தான். எந்த சேனலை பில்ட் பண்ணணுன்ட்டு வெப் ஏபிஐயா வெப் சர்வீஸான்னு சொல்கிறது இந்த பிளேஸ் தான். ஸோ அதான் சொன்ன அட்ரஸ் வேர் URL which is refer the service. இது வந்து யூனிக்காக இருக்கும். இந்த ஒரு சர்வீஸ்க்கே 3 எண்ட் பாயிண்ட் இருந்தால் நம்மக்கிட்ட 3 அட்ரஸ் இருக்கும். பைண்டிங் ஹவ், இதுதான் வந்து சொல்கிறது வெப் சர்வீஸை கனெக்ட் பண்ணோமா, வெப் ஏபிஐ கனெக்ட் பண்ண போகிறோமா, WSC கனெக்ட் பண்ண போகிறோமா, ரிமோட்டிங்கன்றதை நாம் இந்த டேர்மில் சொல்லுவோம். இதுக்கு வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டேர்ம் இருக்குங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, WCFல வந்து எல்லாமே ஈஸியாக நம்ம பண்ணிவிடுவோம்னு சொல்கிறோம்ல, இதெல்லாம் ஒவ்வொரு பைண்டிங்னு சொல்லுவாங்க. அந்த நேம் எல்லாம் தான் இங்கே நான் போட்டிருக்கேன். கான்ட்ராக்ட் வாட், கான்ட்ராக்ட் அப்படின்னா என்னென்னா, நான் எந்த ஆப்ஜெக்டை எக்ஸ்போஸ் பண்ணுறனோ கிளைண்ட்டுக்கு அந்த ஆப்ஜெக்ட் தான் கான்ட்ராக்ட். சர்வீஸ்ன்றது ஒரு காம்பனண்ட் செப்பரேட்டாக எழுத போகிறோம், அது ஒரு சிஎஸ் ஃபைலு. ஹோஸ்ட் ப்ராசஸ்ன்றது ஐஏஎஸோ இல்லைனா வேறு ஏதோ ஒரு அப்ளிகேஷன், அதில் நம்ம எழுதுகிற காம்பனண்ட்டை ஹோஸ்ட் பண்ண போகிறோம். ஹோஸ்ட் பண்ண காம்பனண்ட்டை வந்து டிஃப்ரெண்ட் எண்ட் பாயிண்ட் யூஸ் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து மெயினாக வந்து கான்ட்ராக்ட். இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து கான்ட்ராக்ட் என்னென்னா, கான்ட்ராக்ட்ன்றது வந்து ஒரு ஆட்ரிபியூட் தான். ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் டைப்பான ஆட்ரிபியூட்லாம் இருக்குது நம்மக்கிட்ட. ஒன்று வந்து சர்வீஸ் கான்ட்ராக்ட். இந்த சர்வீஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கிளைண்ட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம்னு சொல்ல போகிறோம். இதான் வந்து நம்மளோட சர்வீஸ் கான்ட்ராக்ட். நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பரேஷன் கான்ட்ராக்ட். இப்போ இது சர்வீஸ் கான்ட்ராக்ட் வந்து என்னோட ஒரு கிளாஸு. இந்த கிளாஸை தான் நான் என்ன பண்ணுறேன், கிளைண்ட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறேன். அந்த கிளாஸில் என்கிட்ட ஒரு மெத்தட் A, மெத்தட் 1, மெத்தட் 2, மெத்தட் 3, மெத்தட் 4, மெத்தட் 5 5 மெத்தட் இருக்குது. 5 மெத்தடில் நான் வந்து எனக்கு வந்து 3 மெத்தட் மட்டும்தான் நான் எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன்னா அந்த 3 மட்டும்தான் என்னோட ஆப்ரேஷன் கான்ட்ராக்ட். மீதி 2 வந்து என்னோட ஆப்ரேஷன் கான்ட்ராக்ட் கிடையாது. டேட்டா கான்ட்ராக்ட், இது வந்து நான் எந்த ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ண போகிறேன்ட்டு. இப்போ எக்ஸாம்பிள் எம்ப்ளாயினா எம்ப்ளாயோட நேமு, ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், SSN நம்பர், அவரோட குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து அந்த என்டிட்டி வந்து டேட்டா கான்ட்ராக்டை நான் என்ன பண்ணுவேன், டிஃபைன் பண்ணுவேன். ஃபால்ட்டுன்றது எக்ஸப்ஷனை ரிட்டர்ன் பண்ணுறது. நான் எதெல்லாம் கிளைண்ட்டு யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேனோ அதெல்லாம் இந்த ஆட்ரிபியூட் ஒன்று இருக்கும். சர்வீஸ் கான்ட்ராக்ட், ஆப்ரேஷன் கான்ட்ராக்ட், டேட்டா கான்ட்ராக்ட், ஃபால்ட் கான்ட்ராக்ட். இந்த ஆட்ரிபியூட்டை போட்டு தான் நான் வைப்பேன். அதை மட்டும்தான் கிளைண்ட்டு யூஸ் பண்ண முடியும். இங்கே போடாத எதையும் கிளைண்ட்டு யூஸ் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து 3 சர்வீஸ் கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணுறேன். சர்வீஸ் கான்ட்ராக்ட் 1, 2, 3னா கூட இங்கே நான் எக்ஸ்போஸ் பண்ணும்போது கான்ட்ராக்டில் சொல்லிவிடுவேன் இந்த கிளாஸை மட்டும் ரிட்டர்ன் பண்ணுன்ட்டு. ஸோ அதான் எனக்கு ரிட்டர்ன் ஆகும். இப்போ இந்த ஒரு ஸ்லைடு மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். வாட் இஸ் கான்ட்ராக்ட்னு அப்படின்றது மட்டும் புரியாமல் இருக்கும். இந்த 4 டைப்பும் ஒரு மாதிரி ட்ரையாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு டெமோ முடியும் போது இதை வந்து நான் உங்களுக்கு ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இப்போதைக்கு பார்த்துக்கோங்க, இந்த ஆட்ரிபியூட் நம்ம எதுக்கெல்லாம் போடுறோமோ அதெல்லாம் தான் கிளைண்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகும். இந்த ஆட்ரிபியூட் எங்கே போடுறோம், எப்படி போடுறோன்றதை விட்டுருங்க. ஆனால் இது போடலைன்னா அந்த மெத்தடோ, அந்த சர்வீஸோ, அந்த மெத்தடோ, அந்த ஆப்ஜெக்டோ, அந்த எக்ஸப்ஷனோ கிளைண்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகாது. ஸோ கிளைண்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக நான் இந்த கான்ட்ராக்ட்ன்ற டேர்மை யூஸ் பண்ணி தான் வச்சுருப்பேன். WCF இன்டராப்ரபிலிட்டி அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. நான் என்னோடய சர்வீஸை வந்து என் மிஷினில் எழுதியிருக்கேன், விண்டோஸ் மிஷினில். என் மிஷினில் இருக்க இன்னொரு அப்ளிகேஷன், கிளைண்ட் அப்ளிகேஷன், அது ஒரு விண்டோஸ் சர்வீஸாக இருக்கலாம், அது ஒரு வெப் அப்ளிகேஷனாக இருக்கலாம், அது ஒரு விண்டோஸ் சர்வீஸாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அது என்ன பண்ணலாம், என்னோட சர்வீஸை கால் பண்ணலாம். இன்னொரு விண்டோஸ் மிஷினில் இருக்க இன்னொரு அப்ளிகேஷன் என்னோட WCF கால் பண்ணலாம். இன்னொரு நான் விண்டோஸ் மிஷினில் இருக்க இன்னொரு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜும் என்ன பண்ணலாம், அதுவும் என்ன கால் பண்ணலாம். இன்னொரு விண்டோஸ் மிஷினில் இருக்க ஜாவா அப்ளிகேஷனோ என்ன அப்ளிகேஷனோ என்ன கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த WCF சர்வீஸ்ன்றதை என்ன பண்ணலாம், யார் வேணாலும் எந்த மிஷின்லேருந்து வேணாலும், எந்த OSலேருந்து வேணாலும், எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் நம்ம கால் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஆனால் ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் விண்டோஸ் பிளாட்ஃபார்ம் டிபெண்ட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு அந்த ஒரு சில இதெல்லாம் வந்து சொல்லிடுறேன். நான் எதெல்லாம் வந்து விண்டோஸ் பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக்காக இருக்குன்றதை நாம் இப்போ பார்த்துருவோம். அதையும் ஃபஸ்ட்டு டெமோவிலே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு டெமோ பண்ண போகிறோம், பேசிக் டெமோ. அந்த டெமோவுக்கு வரத்துக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் சொன்னதோட
ஒரு ரிவிஷன். மீதி எல்லாம் தெரியலனாலும் பரவாயில்ல, போக போக புரிஞ்சுக்கும். ஆனால் இந்த பேசிக் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு இந்த ஒரு சில கான்செப்ட் மட்டும் தெரியணும். என்னென்னா, நான் ஒரு சர்வீஸ் கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணுவேன். அதான் டிஃபைன் கான்ட்ராக்ட். ஒரு சர்வீஸ் கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஏன்னா கான்ட்ராக்ட் ஆட்ரிபியூட் போட்டால் தான் அது எல்லாமே என்ன ஆகும், கிளைண்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகுன்றதுனால நான் கிரியேட் பண்ணுற சர்வீஸுக்கு சர்வீஸ் கான்ட்ராக்ட்னு ஒன்று போடுவேன். அடுத்து அந்த சர்வீஸ் கான்ட்ராக்டை லாஜிக் எழுதுவேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா, என் பாயிண்ட்லாம் கான்ஃபிகர் பண்ணுவேன். எந்த டைப்பில் எக்ஸ்போஸ் பண்ணுறனோ அதெல்லாம் என் பாயிண்ட்டை கான்ஃபிகர் பண்ணிவிட்டு, அடுத்து இந்த ப்ராக்ஸினா என்னன்னு பார்ப்போம். ஒரு ப்ராக்ஸி கிரியேட் பண்ணிவிட்டு கிளைண்ட்டில் என் பாயிண்ட் கான்ஃபிகர் பண்ணிவிட்டு கிளைண்ட் வந்து என்ன கனெக்ட் பண்ணுவார். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி இந்த கான்ட்ராக்ட்னா என்னென்னு தெரியும், சர்வீஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது என்னென்னு தெரியும். என் பாயிண்ட்னா இது வழியாக தான் சர்வரும் கிளைண்ட்டும் கான்ஃபிகர் ஆகுதுன்னு தெரியும். இது வந்து சர்வர் சைடில் இருக்க என் பாயிண்ட் கான்ஃபிகரேஷன், இது கிளைண்ட் சைடில் இருக்க என் பாயிண்ட் கான்ஃபிகரேஷன், கிளைண்ட் கோடு. இந்த ஜென்ரேட் ப்ராக்ஸியை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், லேட்டராக பார்த்துக்கலாம். இப்போ ஒரு பேசிக் ப்ரோக்ராம் போகலாம். என்னோட ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம். இதுக்கு நான் நேம் என்ன வைக்கிறேன்னா, ஃபைல் நியூ ப்ராஜெக்ட் WCF. ஓகே, WCF சர்வீஸ் அப்ளிகேஷன் C#. இதை நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு ஷேர் கேட்வே. ஷேர் சம்மந்தப்பட்ட எல்லா ஒர்க்கையும் நான் இதில் தான் பண்ண போகிறேன். ஓகே, ஏரியாவில் WCF _ லொக்கேஷன் WCF. அது என்னோட இன்டர்ஃபேஸ் இல்லை, இது வந்து ப்ராஜெக்ட் நேம். நான் இந்த ப்ராஜெக்ட் பேர் என்ன வைக்கலன்னா, WCF _ service _ demo. ஓகே, ஏன்னா ஒர்க் ஏரியாவில் WCFன்ற ஃபோல்டரில் நீ கிரியேட் ஆகிடுன்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த எக்ஸிஸ்டிங் டெம்ப்ளேட்டை வச்சு நான் வந்து WCF ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணுறதால என்ன அட்வான்டேஜ், இது இல்லாமல் கிரியேட் பண்ணால் ஃப்ரம் த ஸ்க்ராட்சு நியூவாக கிரியேட் பண்ணால் அப்போ என்ன ஆகுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இது பை டிஃபால்ட்டாக ஒரு சர்வீஸ் இதில் ஆட் பண்ணிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு எந்த சர்வீஸும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட். இந்த டெம்ப்ளேட் இன்பில்டாக போட்டதை எல்லாத்தையும் நான் சர்வீஸை டெலீட் பண்ணிட்டேன். ஸோ என்கிட்ட ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் என்கிட்ட எதுவுமே இல்லை, வெறும் ஆப் டேட்டா எதுவுமே இல்லை. ஒரு வெப்டாட் கான்ஃபிக் மட்டும் இருக்குது. அந்த வெப்டாட் கான்ஃபிக்லேயும் எந்த என்ட்ரியும் இல்லை, ஒரு டம்மி டேட்டா. அப்போ கேட்கலாம், எதுக்கு வெப்டாட் கான்ஃபிகில் எந்த என்ட்ரியுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணி நம்ம பண்ணோம், ஏன் அந்த டெம்ப்ளேட் டைப் பண்ணோன்னா, இந்த ரெஃபரன்ஸில் நான் சொன்ன பார்த்தீங்களா, system.service models, இதுதான் மேஜர் மெயினாக நம்ம இதுதான் வந்து பேசிக்காக நமக்கு வேண்டிய எல்லா கிளாஸும் எக்ஸ்போஸ் பண்ணுறது system.service model. இது இன்க்ளூட் ஆகிருக்கும். நீங்கள் ஃப்ரம் த ஸ்க்ராட்சை நான் ஒரு அப்ளிகேஷன் பண்ணுறேன் ஒரு டெமோக்கு. அப்போ வந்து இதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், மேனுவலாக இன்க்ளூட் பண்ணுவேன் இந்த நேம் ஸ்பேஸ்லாம். ஓகே, அதனால தான் நமக்கு இதில் இருக்க ஒரு அட்வான்டேஜ். அந்த டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணதுனால இதெல்லாம் இன்பில்டாக இந்த ரெஃபரன்ஸ் வந்துடுச்சு. இந்த இது மட்டும் ரன் பண்ணால் போதுமா, என் ப்ராஜெக்ட் நான் பில்ட் பண்ணுறோம், டெவலப்மெண்ட் மிஷினில் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. சர்வரில் நான் ஹோஸ்ட் பண்ணோம். இப்போ நான் ஒரு காம்பனன்ட் பண்ணி சர்வீஸ் பண்ணிட்டேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன பண்ணோம், அதை ஹோஸ்ட் பண்ணுறது எங்கன்னா ஐஏஎஸோ இல்லைனா வேறு ஏதோ ஒரு ப்ராசஸ் தான் ஹோஸ்ட் பண்ண போதும். அந்த ப்ராசஸ்லாம் எங்கே ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் கண்ட்ரோல் பேனலில் என்ன பண்ணுங்கள், போயிட்டு ஆட் ரிமூவ் ப்ரோக்ராம்ஸ்னு ஒன்று இருக்கும். ப்ரோக்ராம் அண்ட் ஃபியூச்சர்ஸ், இங்கே டர்ன் விண்டோஸ் ஃபியூச்சர் ஆன் ஆர் ஆஃப். இங்கே போனீங்கன்னா சர்வரில் என்ன பண்ணணும்,
ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இங்கே தனியாக காட்டும் WCF சர்வீஸு. ஸோ இங்கே காட்டும் MSMQ நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறதா இது இன்ஸ்டால் பண்ணணும். ரிமோட்டிங்னா பைப்பு அந்த மாதிரி HTTP ஆக்டிவேஷன் இதுக்கெலாம் வந்து நீங்கள் தனித்தனியாக எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், அந்தந்த சேனலை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொன்றா இருக்கும். ஸோ இது வந்து 4.8 மட்டும் இல்லை, இங்கேயே இருக்கும் உங்களுக்கு. டாட்டட் ஃப்ரேம் இருக்குல்ல, விண்டோஸ் கம்யூனிகேஷன் HTTP நான் HTTP 3.5ல பார்த்தீங்கன்னா ரெண்டாக தான் பிரிச்சிருந்தாங்க. 4.8ல் நிறைய நமக்கு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், எல்லாமே இன்ஸ்டால் பண்ணதுனால என்னால் எல்லாமே டெஸ்ட் பண்ணி ரன் பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு WCF ஒர்க் ஆகணும், உங்கள் மிஷினில் ஒர்க் ஆகலைன்னா WCF ரன் டைமை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்களான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நான் என்னோடய ஃபஸ்ட்டு சர்வீஸை க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த சர்வீஸ்க்கு ஒரு எண்ட் பாயிண்ட் கான்ஃபிகர் பண்ணி ஒரு கிளைண்ட் வழியாக அதை கால் பண்ண போகிறேன். திருப்பி நெக்ஸ்ட்டு இன்னொரு எண்ட் பாயிண்ட்டை கான்ஃபிகர் பண்ணி அந்த எண்ட் பாயிண்ட் வழியாகவும் கிளைண்ட்டு கால் பண்ணுறதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதில் சொன்ன மாதிரி டிஃபைன் கான்ட்ராக்ட், அந்த கான்ட்ராக்டை டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு கிரியேட் பண்ணுறேன். add new item, ஓகே, WCF கிளாஸ் சர்வீஸ் கிரியேட் பண்ணுறதுனால WCF சர்வீஸ், இதுக்கு நேம் வந்து பிளான் பண்ண மாதிரி ஷேர் கேட்வேன்றதை கால் பண்ணுறேன். ஆட். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக iShare கேட்வேன்னு ஒரு இன்டர்ஃபேஸை கிரியேட் பண்ணிடுச்சு. ஒரு சர்வீஸையும் அது எக்ஸ்போஸ் பண்ணிடுச்சு. இப்போ கேட்கலாம், எதுக்கு நான் சர்வீஸ் கிரியேட் பண்ணுறேன், இந்த சர்வீஸ் தான் நான் எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன், கிளைண்ட் இந்த சர்வீஸை கால் பண்ண போகிறாங்க, எதுக்கு இது கூட ஒரு இன்டர்ஃபேஸை கிரியேட் பண்ணியிருக்கு, இந்த இன்டர்ஃபேஸ் கம்பல்சரியா, இந்த இன்டர்ஃபேஸ் இல்லாமல் நான் பண்ண முடியாதுன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ண முடியும். ஆனால் ஏன் இதை பண்ணுறாங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டு ப்ராக்டிஸ். ஸோ இந்த ஒரு டேர்ம் மட்டும் பெஸ்ட்டு ப்ராக்டிஸ்ன்னு சொன்னாலே உங்களுக்கு ஒன்று அது கம்பல்சரி யூஸ் பண்ணணுமா, அந்த பெஸ்ட்டு ப்ராக்டிஸ்னால் அதை ஏன் பெஸ்ட்டு ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிறாங்க, அதுக்கு ஒரு வேலிட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸை எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க. இதுலேயே நீங்கள் என்ன பண்ணலான்னா இன்னொரு இன்டர்ஃபேஸையும் எக்ஸ்போஸ் பண்ணலாம். iShare Gateway 1, iShare Gateway 2, iShare Gateway 3, மல்டிபிள் இன்டர்ஃபேஸை எக்ஸ்போஸ் நீங்கள் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். எக்ஸ்போஸ் பண்ணும்போது ஒரு இன்டர்ஃபேஸ் மட்டும் எக்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மெத்தட் மட்டும்தான் அவங்க கால் பண்ணுவாங்க. இன்னொரு இன்டர்ஃபேஸு நீங்கள் ஒரு 3 இன்டர்ஃபேஸ் இருக்குது, இதில் 2 மெத்தட், இதில் 2 மெத்தட், இதில் 2 மெத்தட் இருக்குது, 6 மெத்தட் இருந்தால் கூட நீங்கள் இதை எக்ஸ்போஸ் கிளைண்ட்டுக்கு பண்ண முடியும். அப்போது இது சம்மந்தப்பட்ட 2 மெத்தட் தான் போகும். வெர்ஷன் இப்போ iService Gateway V1ன்னு ஒன்று கால் பண்ணுறீங்கன்னா அந்த கிளைண்ட்டுக்கு அது மட்டும்தான் போகும். நான் வெர்ஷனுக்காக சொல்ல வரல, பட் என்னென்னா இங்கே நான் அதை எக்ஸ்போஸ் பண்ணும்போது என் கான்ட்ராக்டில் இதை மட்டும் எக்ஸ்போஸ் பண்ணேன்னா இதில் இருக்க அந்த மெத்தட் மட்டும்தான் கிளைண்ட்டால் யூஸ் பண்ண முடியும். ஓகே, அந்த அட்வான்டேஜை நீங்கள் என்ன பண்ணலாம், லேட்டராக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸில் போய் டிஃபைன் பண்ணுறேன். சொன்ன பார்த்தீங்களா, சர்வீஸ் கான்ட்ராக்ட் ஆட்டோமேட்டிக்காக WCF கிளாஸ் ஆட் பண்ணுறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே இங்கே அந்த ஆட்ரிபியூட்டை போடுச்சு. ஸோ இந்த ஆட்ரிபியூட் தான் நான் என்ன சொல்லியிருந்தேன், என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக சொல்லியிருந்தேன், டிஃபைன் கான்ட்ராக்ட். இதுதான் என்னோட சர்வீஸ் கான்ட்ராக்ட். நெக்ஸ்ட்டு வந்து ஆப்ரேஷன் கான்ட்ராக்ட். இந்த ஆப்ரேஷனை மட்டும்தான் கிளைண்ட்டு கால் பண்ண முடியும். இப்போ நான் இது கீழே இன்னொரு மெத்தட் ஒன்று எழுதுகிறேன், டூ ஒர்க் 1ன்னு ஒன்று எழுதுகிறேன். கிளைண்ட் என்ன ஆகும்னா இந்த சர்வீஸ் எக்ஸ்போஸ் பண்ணக்கூட கிளைண்ட் வந்து இந்த மெத்தடை கால் பண்ண முடியும், இந்த மெத்தடை கால் பண்ண முடியாது. ஏன்னா இது ஆப்ரேஷன் கான்ட்ராக்ட் இல்லை. ஸோ அப்போது எனக்கு இந்த ஆப்ரேஷன் கிளைண்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகவே ஆகாது. ஸோ இதான் வந்து சர்வீஸ் கான்ட்ராக்ட். இது ஆப்ரேஷன்னா ஒவ்வொரு மெத்தட் மேலே போடுறதும் ஆப்ரேஷன் கான்ட்ராக்ட். அப்போ கேட்கலாம், அப்போ இன்னும் நீங்கள் 2 கான்ட்ராக்டாக நம்ம அங்கே பார்த்துருந்தோம். அது என்ன 2 கான்ட்ராக்ட்னா, டேட்டா கான்ட்ராக்ட் ஒன்று பார்த்துருப்போம், ஃபால்ட் கான்ட்ராக்ட் பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இப்போ லேட்டராக பார்ப்போம். இந்த பேசிக் இதில் வந்து டிஃபைன் கான்ட்ராக்டை டிஃபைன் பண்ணியாச்சு, ஆப்ரேஷனையும் டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஆப்ரேஷனை மட்டும் மாற்றி எழுதுகிறேன். என்னென்னா கெட் ஷேர் நேம்னு நான் ஒரு மெத்தட் ஒன்று எழுதிக்கிறேன். நான் இந்த இடத்துல கெட் ஷேர் நேம்ன்ட்டு கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக
get get share name. இதுக்கு நான் வந்து ஒரு ஸ்டார் கோடு கொடுப்பேன். ஷேர் கோடு பேராமீட்டரை பாஸ் பண்ணுவேன். அந்த கோடு கொடுத்தேன்னா அந்த கோடோட வேல்யூ எனக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ என்ன வந்து இதுதான் வந்து என்னோட சர்வீஸு. இதான் நான் வந்து கிளைண்ட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ண போகிற ஒரு ஆப்ரேஷன். ஸோ நான் சர்வீஸையும் டிஃபைன் பண்ணிட்டேன், ஆப்ரேஷனையும் டிஃபைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்னது டிஃபைன் கான்ட்ராக்ட். நான் வந்து மொத்த கான்ட்ராக்டையும் டிஃபைன் பண்ணிட்டேன் இங்கே. ஸோ என்னோட ஒர்க்கு டன். ஸ்டெப் 1 வந்து டன். ஸோ உங்களுக்கு இது வந்து இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன் இந்த கான்ட்ராக்ட் வந்து இது ஒரு ஆட்ரிபியூட்னு சொல்லி இது எல்லாமே ஆட்ரிபியூட் தான். ஏன் இதை யூஸ் பண்ணுறோன்னா எதெல்லாம் கிளைண்ட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறோமோ அதுக்கெல்லாம் மேலே இந்த ஆட்ரிபியூட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சர்வீஸ் கான்ட்ராக்ட்ன்றது வந்து அந்த சர்வீஸை ஃபுல்லாக பாயிண்ட் பண்ணுறது. ஆப்ரேஷன் கான்ட்ராக்ட்ன்றது அந்த பர்டிகுலர் மெத்தடை மட்டும் பாயிண்ட் பண்ணுறது. ஸோ என்னோட டெஃபினிஷனை முடிச்சாச்சு. அடுத்து இம்ப்ளிமெண்டேஷன். இம்ப்ளிமெண்டேஷன் எங்கே எழுதியிருப்பேன்னா என்னோட சர்வீஸ் கேட்வேல எழுதியிருப்பேன். ஓகே, ஷோ பொட்டென்ஷியல் ஃபிக்ஸ் இம்ப்ளிமெண்ட் இன்டர்ஃபேஸ் என்னோட மெத்தட் வந்துடுச்சு. நான் பெருசாக ஒன்றும் இதுக்குன்னு தனியாக லாஜிக் டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணி ஷேர் கோடு எடுக்கிறது அதெல்லாம் பண்ணல. அதேமாரி நான் வந்து ஒரு பெஸ்ட்டு கோடிங் ப்ராக்டிஸையும் நான் எதையும் இந்த ஃபாலோ பண்ண மாட்டேன். ஏற்கனவே கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க நீங்கள் வந்து கோடிங் ஸ்டாண்டர்டை யூஸ் பண்ண மாட்டேங்கன்ட்டு. நான் வந்து ப்ரோக்ராமை எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ, எவ்வளோ சிம்பிளான கீவேர்டை யூஸ் பண்ணி அப்படி பண்ண முடியுமோ அதுதான் பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த கான்செப்ட் புரியணுன்றதுக்காக பண்ணுறதுனால நான் வந்து கோடிங் ஸ்டாண்டர்டை ரொம்ப டீட்டெயிலாக ஃபாலோ பண்ணுறதில்ல. பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ நானே எனக்கு ஒரு டம்மியாக ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். என்னென்னா ஒரு டிசிஎஸ்ன்னு ரிக்வெஸ்ட் கொடுத்தாங்கன்னா நான் வந்து டாட்டான்னு ரிட்டர்ன் பண்ணுறேன். ப்ளஸ்ஸு இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் 1 3 இதில் ஒரு சும்மா இது வந்து டேட்டா பேஸாக இருக்கலாம், இப்படி வேணாலும் இருக்கலாம். இது உங்களுக்கு SBI, State Bank of India, State Bank of India. இங்கே என்ன போடலாம்? இன்ஃபி போடலாம். இன்ஃபோசிஸ். ஓகே, ஸோ நான் ஒரு ஷேர் கோட் அனுப்புவேன். இப்போ எக்ஸாம்பிள் எஸ்பிஐன்னு ஒரு ஷேர் கோட் அனுப்பிச்சா எனக்கு இந்த ஷேர் நேமை அது ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் ஒரு சின்ன ரொம்ப பெருசாக கோட்லாம் இல்லை, ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரிங் ஷேர் நேம் ஈக்குவல் டு ஷேர் மாஸ்டரில் இருக்க ஷேர் கோட். எக்ஸாம்பிள் எஸ்பிஐனாங்கன்னா இங்கே எஸ்பிஐ போயிட்டு அந்த டிக்ஷனரிலேருந்து அந்த நேமை மட்டும் எடுத்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறேன்? இந்த நேமை ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ரிட்டர்ன் ஷேர் நேம். ஓகே, ஸோ இங்கே ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். இதையும் ஸ்ட்ரிங்காக மாற்றிக்கிறேன் நான், ரிட்டர்ன் ஸ்ட்ரிங்கு. அப்போ என்னோட இந்த இடத்துலையும் போயிட்டு வாய்டில் இது ஸ்ட்ரிங்காக நான் மாற்றிக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக ஒரு கான்ட்ராக்ட் டிஃபைன் பண்ணிட்டோம், ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று. சேம் நான் கேட்குறேன், இதுலேயே எல்லாமே பண்ணலாம், இந்த இன்டர்ஃபேஸே இல்லாமல் இதை கூட நீங்கள் பண்ணலாம். பட்டு அப்படி பண்ணுறது தான் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும் அப்படின்றதுனால அதை பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இது ரன் ஆனிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகும். இப்போ இது ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகும். இது வந்து டெஸ்ட் கிளைண்ட்டு. பட் என்ன ட்ராபேக் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என் பாயிண்ட்டே எக்ஸ்போஸ் பண்ணல. ஸோ இந்த என் பாயிண்ட்டே எக்ஸ்போஸ் பண்ணாததுனால உங்களால் வெளியே இருக்கவங்க வந்து அதை கால் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணேன், இப்போ ஒரு என் பாயிண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன். என்னென்னா ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணிவிட்டேன், இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். இப்போது என் பாயிண்ட்டை கான்ஃபிகர் பண்ணுறேன். என் பாயிண்ட் கான்ஃபிகர் பண்ணுறது எங்கன்னா
ஐஏஎஸ்ல ஹோஸ்ட் பண்ண போகிறதுனால web.configல தான் அதை நம்ம கான்ஃபிகர் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நேம் சொன்ன பார்த்தீங்கன்னா system.service மாடல், அதுக்குள்ளே எல்லாமே இருக்கும் இங்கே. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம என்னென்ன சர்வீஸ் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ண போகிறோமோ அதெல்லாம் நம்ம இங்கே போட போகிறோம். சர்வீசஸ். ஸோ என்னோட ஃபஸ்ட்டு சர்வீஸை நான் இங்கே போடுறேன். சர்வீஸ். இதுக்கு நேம் என்ன வைக்கிறேன்னா WCF demo டாட் என்னோட நேமை வச்சாச்சு. இதுக்கு ஒரு நேமை வச்சாச்சு. ஸோ என்னோட சர்வீஸை டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ ஒரு சர்வீஸ்க்கு நான் என்ன சொன்னேன், மல்டிபிள் என் பாயிண்ட் இருக்கலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ ஃபஸ்ட்டு ஒரே ஒரு என் பாயிண்ட் கிரியேட் பண்ணுறேன். அந்த என் பாயிண்ட்டை வச்சு கிளைண்ட்டு கால் பண்ணுற மாதிரி பண்ணுறேன். அந்த என் பாயிண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு இங்கேயே பார்த்தோம் மல்டிபிள் இத்தனை என் பாயிண்ட் இருந்துச்சு இந்த இடத்துல. ஸோ இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. அதை நம்ம லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒன்றை மட்டும் பார்ப்போம். அந்த ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஆப்ரபிள். இந்த ஏஎஸ்எம்எக்ஸாக ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருந்தோம்ல, இந்த இதுக்கு எப்படி என் பாயிண்ட் கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். வெப் சர்வீஸ்க்கு எப்படி என் பாயிண்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து வெப் பேசிக் HTTP பைண்டிங்னு ஒன்று இருக்குது. ஸோ இது ஒவ்வொன்றை பற்றியும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பேசிக் HTTP பைண்டிங்கை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ நான் பண்ண போகிறது பேசிக் HTTP பைண்டிங் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என் பாயிண்ட் அட்ரஸ். இதுக்கு வந்து வேறு எந்த அட்ரஸ் இல்லை, சிங்கிள் தான்றதுனால நான் அட்ரஸே மென்ஷன் பண்ணல. ஒரே ஒரு என் பாயிண்ட் தான். ஸோ அட்ரஸ் வந்து ஆப்ஷனல் தான். கண்டிப்பாக பைண்டிங்ன்றதை சொல்லணும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பைண்டிங்ஸு நாம் லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ சொன்ன மாதிரி பேசிக் HTTP பைண்டிங், இது கேஸ் சென்சிட்டிவ், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கான்ட்ராக்ட் என்ன எதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம்னா இதான் எக்ஸ்போஸ் பண்ணுறோம். கரெக்டாக நான் சொல்லியிருந்தேன், இந்த இன்டர்ஃபேஸை தான் நாம் எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம். இப்படியே கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். ஆனால் மல்டிபிள் இன்டர்ஃபேஸ் இருந்தாலும் நமக்கு இதில் இருக்க மெத்தட் மட்டும்தான் எக்ஸ்போஸ் பண்ணுன்றதுனால போட்டேன். ஸோ இப்போ என்னோட என் பாயிண்ட் எக்ஸ்போஸ் ஆயாச்சு. இதான் என்னோட சர்வீஸு. இந்த சர்வீஸை இந்த என் பாயிண்ட் வழியாக நான் எக்ஸ்போஸ் பண்ணுறேன். இப்போ நிறைய கேட்கலாம், அப்போ எல்லாமே இந்த மாதிரி கான்ஃபிகரபிள் தான் இருக்கணுமா, டைனமிக்காக நான் வந்து டேபிள்லேருந்து வச்சு ரீட் பண்ணி ப்ரோக்ராமேட்டிக்காக நான் இந்த என் பாயிண்ட்லாம் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்ஃபிகரேஷனில் நீங்கள் பண்ணுற எல்லாமே ப்ரோக்ராமேட்டிக்காக பண்ணலாம். இப்போது இந்த ஹோஸ்ட்டே என்ன பண்ணணும்னா, இந்த கான்ஃபிகரேஷனை ரீட் பண்ணி இதை வந்து சேனல் கிரியேட் பண்ணோம். நம்ம ப்ரோக்ராமேட்டிக்காகவும் அதே ஒர்க்கை பண்ண முடியும். சின்ஸ் உங்களோட ஃபஸ்ட்டு சிம்பிள் WCFன்றதுனால நாம் அந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக பண்ண வேணாம். சிம்பிளாக ஒரு சர்வீஸை கிரியேட் பண்ணி சிம்பிளாக ஒரு என் பாயிண்ட்டை வச்சு கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். ஓகே, என் பாயிண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. வெப் ப்ரௌசர்லேயே ஓப்பன் ஆகட்டும். இது இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகட்டும். ஓகே, ஐ சேஞ்ச் டு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். நம்ம இப்போது இது வரைக்கும் பண்ணிட்டோம். என்னென்ன ஸ்டேஜ் வரைக்கும் பண்ணிட்டோம், கான்ட்ராக்ட், சர்வீஸ், என் பாயிண்ட், இது மூணுமே நாம் பண்ணியாச்சு. என்னோட சர்வீஸ் வந்து sharegateway.svc. ஓகே, என்னோட ஷேர் கேட்வே சர்வீஸ் வந்து என் லோக்கல்லேருந்து ரன் ஆகிட்டு இருக்கு, ப்ராப்ளமே இல்லை. இப்போது நம்மளோட சர்வீஸ் அப் அண்ட் ரன்னிங், பாதி ஒர்க்கு முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, சர்வர்ஸில் நம்ம ஒர்க்கு இவ்வளோ தான், இம்ப்ளிமெண்டேஷன் முடிஞ்சதுனால நம்ம ஒர்க்கு இவ்வளோ தான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கிளைண்ட் எப்படி கால் பண்ண போகிறாங்க. இப்போ கிளைண்ட்டோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைண்ட்டு எப்படி கால் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்க நான் ஒரு கிளைண்ட் அப்ளிகேஷன் எழுதுகிறேன். இந்த அப்ளிகேஷன் வந்து எந்த மிஷினில் வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் நான் இந்த மிஷினில் சிம்பிளாக ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் ஒன்று பண்ண போகிறேன். இந்த கன்சோல் அப்ளிகேஷன் என்ன கொடுத்துக்கலாம்னா WCF_clientன்னு கொடுத்து ஒன்று ரன் பண்ணுவோம். WCF_client.
Oh, recent. Okay, create new project. Console application. Console application .NET Core console application .NET framework எடுத்துக்கலாம். Okay, next இது C# இது VB.NET. Okay, C# வைப்போம். இதுக்கு வந்து நேம் வந்து WCF underscore dem. Sorry, demoல client வச்சுப்போம். மீனிங்ஃபுல்லாக இருக்கும். Okay, client. Okay, create. இப்போ இந்த கிளைண்ட்டை சொல்லும் போது என்னன்னா ஒரு சர்வீஸ் ரெஃபரன்ஸை ஆட் பண்ணும். இந்த கிளைண்ட் வந்து .NETல பண்ணுறீங்க, ஜாவாவில் பண்ணாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறது, அதுக்கு தான் இந்த ப்ராக்ஸின்ற கான்செப்ட்லாம் இருக்குது. நம்ம அதை லேட்டராக பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம வந்து .NET கிளைண்ட்டுன்னு பார்ப்போம். இந்த WCF ஃப்ரேம் ஒர்க்கை ரெண்டு மேஜராக பிரிச்சுக்கலாம். ஒன்று சர்வர் சைடில் சர்வீஸ்லாம் கிரியேட் பண்ணி பண்ணுறது, இன்னொன்று வந்து கிளைண்ட் சைடில் கால் பண்ணி ஒர்க் பண்ணுறது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா கிளைண்ட் சைட் WCF பார்க்க போகிறோம். அதுக்கும் வந்து சேம் நேம் ஸ்பேஸ் தான். என்ன நேம் ஸ்பேஸ்னா SYS system dot service model. ஓகே ஓகே போட்டுடுங்க. ஓகே, சர்வீஸ் மாடல் வந்துடுச்சு, எனக்கு ப்ராப்ளம் இல்லை. நான் என்ன பண்ணுறேன், நேம் ஸ்பேஸ் போட்டதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் என்னோட சர்வீஸை இங்கே கால் பண்ண போகிறேன். அதனால் ஆட் சர்வீஸ் ரெஃபரன்ஸ். அந்த சர்வீஸ் எங்கே எக்ஸ்போஸ் ஆகிருக்குன்னா இதுதான் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. இதுதான் என்னோட சர்வீஸு. Ctrl+C Ctrl+V கோ. இது என்ன பண்ணியிருக்குன்னா அதை டிஸ்கவர் பண்ணி எடுத்துன்னு வச்சு. இப்போ டிஸ்கவர்னா என்ன, இந்த ஸ்டெப்பு பண்ணதுனால என்ன ஆயிருக்கும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நான் இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இது ஒன்றும் இல்லை, கிளைண்ட்டில் ப்ராக்ஸி கிரியேட் பண்ணும். இது என்ன பண்ணணும்னா கிளைண்ட்டில் ஒரு ப்ராக்ஸியை மட்டும் கிரியேட் பண்ணும். இந்த ப்ராக்ஸி கோடு என்னென்னா டம்மி கோடு. ஒரிஜினல் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து சேனல் கெட் நேம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம மெத்தட். பப்ளிக் ஸ்ட்ரிங் கெட் ஷேர் நேம் ரிட்டர்ன் பேஸ் டாட் சேனல் டாட் கெட் ஷேர் நேம்னு போட்டுச்சு. ஆட்டோமேட்டிக்காக ஒரு கோடு எழுதிருக்கு. இதான் ப்ராக்ஸி கோடு. இந்த ப்ராக்ஸி கோடு என்ன பண்ணும், இதில் வந்து ஒரிஜினல் லாஜிக் இருக்காது. ஆனால் நம்ம சேனல் வழியாக ஒரிஜினலாக சர்வரை கால் பண்ணி அங்கேருந்து கால் பண்ணி அங்கேருந்து எடுத்துரும். இப்போ கேட்கலாம், இந்த ப்ராக்ஸி கோடு சர்வரில் சேனல் இருக்குது, நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம், கிளைண்ட்டில் எப்படி ஒரு சேனல் இருக்கும், கிளைண்ட்டில் எப்படி சேனல் பில்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, அதுக்கும் நான் என்ன பண்ணிப்பேன்னா இங்கே ஒரு சேனல் ஒன்று பில்ட் பண்ணியிருக்கோம். அதுவே ஆட்டோமேட்டிக்காக அங்கே நான் கொடுத்த மாதிரி பேசிக் HTTP பைண்டிங்க்கு அது இங்கே ஒரு சேனலை கிரியேட் பண்ணி வச்சுருக்கு. இதான் நான் கொடுத்தது. ஸோ விஷுவல் ஸ்டுடியோ ஆட்டோமேட்டிக்காக ப்ராக்ஸியை கிரியேட் பண்ணி அதை இந்த ரெஃபரன்ஸில் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கோடு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டரில் ஜென்ரேட் ஆகிருக்கும். உங்களுக்கு தனியாக ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கோடு என்ன பண்ணணும்னா உங்களுக்கு க்ளீனாக சொல்லும். இந்த சேனல் சொன்ன சேனல் வழியாக கெட்ஷேர் நேம் மெத்தடை கால் பண்ணி இந்த பேராமீட்டரை எடுத்துகிட்டு போகணும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ஆட் பண்ண ரெஃபரன்ஸை வச்சு கால் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ நம்ம ஒரு கிளாஸ் நேம் என்னென்னா ஷேர் கேட்வே டாட் ஐஷேர் கேட்வே. ஐஷேர் கேட்வே இல்லை, அது இன்டர்ஃபேஸ் தானே, சாரி, ஷேர் கேட்வே கிளைண்ட்டு. நம்ம கிளாஸோட நேம் கூட கிளைண்ட்டை ஆட்டோமேட்டிக்காக அதை அப்பண்ட் ஆக்கி அனுப்பும். இப்போ நாங்கள் எக்ஸாம்பிள் வந்து ஷேர் கேட்வே இல்லாமல் இன்வென்ட்ரி மாஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் அப்புறமா வந்து எம்ப்ளாயி மாஸ்டர் எம்ப்ளாயர் மாஸ்டர்னா எம்ப்ளாயி மாஸ்டர் கிளைண்ட்டு அந்த மாதிரி அந்த கிளாஸோட எண்டில் வந்து கிளைண்ட்டை போட்டு அது கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு மேலே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா சும்மா என்னோட கிளைண்ட் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ இந்த கிளைண்ட் கிரியேட் பண்ணிட்டு கிளைண்ட் obj டாட் கெட் ஷேர் நேம். ஓகே, ஸோ இங்கே ஷேர் நேம் நான் என்ன பண்ண போகிறேன், SBIன்னு கொடுக்குறேன். இது எனக்கு ஷேர் நேம் ரிட்டர்ன் ஆகிடும். இது நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் console டாட் ரைட் லைன் பிரிண்ட் பண்ணிவிட்டு console டாட் ரைட் லைன். ஓகே,
என்னோட சர்வீஸ் அங்கே ரன் ஆகிட்டுருக்கு. நான் இப்போ என்ன பண்ணேன், கிளைண்ட்டில் ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணேன். கிளைண்ட்டில் அதோட ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி என் மெத்தடை கால் பண்ணேன். என்னோட இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் இங்கே ரன் ஆகிட்டு இருக்க ப்ராஜெக்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. இது இன்னொரு ப்ராஜெக்ட், சர்வீஸ் வந்து நமக்கு ரன் ஆகிட்டுருக்கு. அதை கிளைண்ட் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து கால் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ டயக்ராமுக்கு போகிறேன். இந்த ஸ்டெப் இது பண்ணேன், ப்ராக்ஸி ஜென்ரேட் பண்ணேன், ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணேன். இது வந்து ஒரு பெரிய டாபிக். இந்த டாபிக் நம்ம லேட்டராக பார்ப்போம். இந்த ப்ராக்ஸி எப்படிலாம் ஜென்ரேட் பண்ணுறது, விஷுவல் ஸ்டுடியோக்குள்ளே போய் மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியுமா, அப்படின்னா ஜாவா யூஸ் பண்ணுறேன் நான் லோக்கலில், நான் எப்படி ப்ராக்ஸி கிரியேட் பண்ணுவேன், ஜாவா அப்ளிகேஷன் எப்படி இந்த இதுவெல்லாம் கால் பண்ணுவோம், அதுங்க அங்கே எப்படி எண்ட் பாயிண்ட் கான்ஃபிகர் பண்ணுவாங்க, எல்லாம் நம்ம லேட்டராக பார்த்துப்போம். ஸோ இந்த பேசிக் ஸ்டெப்ஸ் எல்லாமே இப்போ நான் பண்ணிட்டேன். இப்போது என் கிளைண்ட்லேருந்து நான் கால் பண்ணுறேன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ்பிஐன்னு கொடுத்ததுனால ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு வந்து. ஸோ ஒர்க் ஆகுது, என்னோடய ப்ரோக்ராமு க்ளீனாக ஒர்க் ஆகுது. கிளைண்ட் அப்ளிகேஷனும் சர்வரும் கனெக்ட் பண்ணி ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரெண்டு தான் பார்க்குறீங்க. என்னென்னா கிளைண்ட்டில் வந்து ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டுன்றதில் இருக்கும் சர்வீஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்லாம் டிஃபால்ட் ஆட் பண்ணிச்சு. இதை பற்றி நம்ம லேட்டராக பார்ப்போம். இதில் நம்ம நிறைய கஸ்டமைசேஷன்லாம் கூட பண்ணலாம். இன்டர்னல் அந்த WCF இன்டர்னல் பார்க்கும்போது இதுக்குள்ளே எப்படி கஸ்டமைசேஷன் பண்ணுறதுன்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் பார்க்குறது வந்து system.service மாடலில் பேசிக் எலிமெண்ட் வந்து எண்ட் பாயிண்ட்டு. அது வந்து கிளைண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, கிளைண்ட்டுக்குள்ளே ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி சர்வர் இருக்குது, சர்வருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதே சர்வீஸ் மாடல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சர்வீஸ்னு இருக்குது. ஸோ சர்வீஸுன்றது சர்வீஸில் இருக்க எண்ட் பாயிண்ட்டை கான்ஃபிகர் பண்ண யூஸ் பண்ணுற பேரண்ட் கண்டெய்னர், பேரண்ட் எலிமெண்ட். கிளைண்ட்டுன்றது கிளைண்ட்டில் இருக்க எண்ட் பாயிண்ட்டை கான்ஃபிகர் பண்ணுற ஒரு கண்டெய்னர். ஸோ இந்த எண்ட் பாயிண்ட் கான்ஃபிகரேஷன்றது வந்து ஒரு சிம்பிளான வேலை. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்வீஸ் எழுதியாச்சு, ஒரு சேனல் வழியாக கால் பண்ணியாச்சு, ப்ராப்ளமே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே சர்வீஸை இன்னொரு சேனல் வழியாக, இன்னொரு எண்ட் பாயிண்ட் வழியாக எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறது, இன்னொரு எண்ட் பாயிண்ட் நான் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து இன்னொரு எண்ட் பாயிண்ட் ஆட் பண்ண போகிறேன். இன்னொரு எண்ட் பாயிண்ட் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இன்னொரு எண்ட் பாயிண்ட் ஆட் பண்ணும்போது அதையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், பேசிக்னு கொடுக்குறேன். நான் இங்கே பேசிக்னு கொடுத்துட்டேன். இதுக்கு வந்து ரெஸ்ட்ஃபுல், அதாவது வெப் ஏபிஐ பண்ணுற மாதிரி நான் பண்ணுறேன். ஒன்றே பண்ண போகிறதில்ல, நான் ஜஸ்ட்டு சிம்பிள் கான்ஃபிகரேஷன். இது பேசிக்ன்றதை எடுத்துக்கிட்டு நான் வந்து வெப் HTTP பைண்டிங் சொன்னாலே போதும். இது நான் வெப் HTTP பைண்டிங் அவ்வளவுதான். ஸோ இப்போது முன்னாடி வந்து எப்படி வெப் சர்வீஸ் வச்சு கால் பண்ணிட்டு இருந்தாங்களோ, சோப் மெசேஜ்னு சொல்லுவாங்க. வெப் சர்வீஸ் நான் என்னது மீன் பண்ணுறேன்னா சோப் மெசேஜ். அது யூஸ் பண்ணி கனெக்ட் ஆகிருந்தவங்க வந்து இப்போ வந்து ரெஸ்ட்ஃபுல் ஆர்கிடெக்சரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த எண்ட் பாயிண்ட் போதும். நீங்கள் கேட்கலாம், அப்போது முன்னாடி எப்படி பண்ணிகிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எவ்வளவு சிம்பிளாக ஒரே ஒரு எண்ட் பாயிண்ட் இங்கே ஆட் பண்ணும், ஒரு எண்ட் பாயிண்ட் இருந்தது, இன்னொரு எண்ட் பாயிண்ட் ஆட் பண்ணி சர்வீஸ் எக்ஸ்போஸ் பண்ணுறோம். அதுவே முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பண்ணதுக்கு வந்து தனியாக வந்து இதுக்கு தனி ஒரு ASMX வச்சு பண்ணியிருப்போம். ரெஸ்ட்ஃபுல்லுக்கு வந்து HTTP வச்சு தனி system.net வச்சு நம்ம பண்ணியிருப்போம். இது சோப் மெசேஜுக்கு தனி, இதுக்கு தனி. ஆனால் WCFல எல்லாமே சேர்த்து எல்லாமே ஒவ்வொரு எண்ட் பாயிண்ட்டை வச்சு கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். இதுதான் இதோட மெயின் அட்வான்டேஜ். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஆல் கைண்ட் ஆஃப் சர்வீசஸ் எல்லாமே வந்து WCFல ஒரே அம்பர்லாவில் இருக்குது. சிங்கிள் சர்வீஸ் கேன் எக்ஸ்போஸ்ட் வித் மல்டிபிள் சேனல், ஈஸி கான்ஃபிகரபிள். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போது, இந்த ரெண்டு அட்வான்டேஜும் ஈஸியாக. அடுத்து இந்த ஸ்லைடு பார்க்கும்போது தான் பார்த்தோம், ஒரு எண்ட் பாயிண்ட்னா என்னென்னு இருந்தது. இப்போ உங்களுக்கு வந்து மல்டிபிள் எண்ட் பாயிண்ட் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன் நான் கான்ஃபிகரேஷன் ஃபைலில். ஸோ ஒரே சர்வீஸ் வந்து 2 சேனல் வழியாக எக்ஸ்போஸ் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு இந்த டயக்ராமும் புரிஞ்சிருக்கும் ஈஸியாக. அதே மாதிரி பைண்டிங், எப்படி பைண்டிங் பண்ண போகிறேன், ரெஸ்ட்ஃபுல் சர்வீஸா இல்லைனா சோப் மெசேஜ் வச்சு கனெக்ட் பண்ண போகிறேன்னா அப்படின்றதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கான்ட்ராக்ட்னா எதை எக்ஸ்போஸ் பண்ணுறன்றதும் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். அதான் சொன்னேன், ஒரே ஒரு பேசிக் அப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா டேர்மும் ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, இப்போ நான் வந்து ஒன்று எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன்.
அதை எப்படி நான் கால் பண்ண போகிறேன்? அதே இந்த கிளைண்ட்லேருந்தே கால் பண்ணலாம், இந்த கிளைண்ட்லேருந்தும் கால் பண்ணலாம். ஓகே, சிம்பிளாகவும் நம்ம கால் பண்ணலாம். இப்போ ரெஸ்ட்ஃபுல் சர்வீஸ்னால் நம்ம என்ன பண்ணோம்னா, இதுக்கு ஒரு சின்னதாக ஒரே ஒன்று மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண வேண்டியிருக்கும். என்ன ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா, பிஹேவியர்ஸ்குள்ளே வந்து ஒரு சின்ன பிஹேவியர். ஏன்னா இது வந்து வேறு மாதிரி பிஹேவ் ஆகணுன்றதுனால நான் என்ன பண்ணுறேன், என்னோட பிஹேவியரில் மட்டும் ஒரே ஒரு இது மட்டும் ஆட் பண்ணுவேன். என்னென்னா, சர்வீஸ் பிஹேவியர்ஸ்க்கு இல்லாமல் என் பாயிண்ட் பிஹேவியர்னு ஒன்று ஆட் பண்ணுறேன். இது வந்து இந்த ஒரு சேனலுக்கு மட்டும் இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இந்த ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐ பண்ணுறதா இருந்தால் மாட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி ஒரே ஒரு இது மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுவும் ஏன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். என் பாயிண்ட் பிஹேவியர்ஸ், ஆமாம் இது பேரண்ட்டாக இருக்கக்கூடாது, இதுக்குள்ளே சைல்டு வந்து ஃபஸ்ட்டு பிஹேவியர் தான். இதுக்கு ஒரு நேம் ஒன்று நான் கொடுத்துக்கிறேன். இந்த நேம் தான் கீழே ரெஃபர் பண்ண போகிறேன். வெப் பிஹேவியர் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக நீங்கள் இன்டெலிஜென்ட் இந்த விஷுவல் ஸ்டுடியோ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காரிடம் தப்பாக இருந்ததுனாலே இது வந்து இதுக்குள்ளே இது வராது அப்படின்றத அது சொல்லிடும். ஸோ இந்த என் பாயிண்ட் பிஹேவியர் வந்து வெப் பிஹேவியர்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ இங்கே போகும்போது என்ன பண்ணுவோன்னா, என்னோட சர்வீஸ் பிஹேவியர் இங்கே இருக்குது. இங்கே மட்டும் என்ன பண்ணுறேன், பிஹேவியர் கான்ஃபிகரேஷன் போட்டு இந்த பிஹேவியர் யூஸ் பண்ணிக்க. பிஹெச்ஏவி கேப்ஸ் வரக்கூடாது. பிஹேவியர் கான்ஃபிகரேஷன் அந்த பிஹேவியரை நான் சொல்லிட்டேன். பிஹெச்ஏவிஐஓஆர் பிஹேவியர் கான்ஃபிகரேஷன் ஓர். இது வந்து நான் வைக்கிற நேம் தான். நான் இங்கே பிரகாஷ் கூட வச்சுக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி ஓகே அப்படின்னு நான் கொடுத்துட்டேன், கரெக்டாக கொடுத்துட்டேன். வெப் பிஹேவியர் ஜஸ்ட்டு அவ்வளோதான். எதுவுமே இதில் நம்ம இதை பண்ண வேணாம். ஓகே டன். இப்போ நான் திருப்பி இதை ஹோஸ்ட் பண்ணிட்டேன். என்னோடய சர்வீஸை ஹோஸ்ட் பண்ணுறேன். ஓகே, என்னோடய சர்வீஸ் வந்து ஹோஸ்ட் ஆகிருக்கு. வழக்கம் போல் நான் என்ன பண்ணுறேன், கிளைண்ட்டுக்கு கொடுக்க போகிறேன். இப்போ நான் சர்வீஸ் என்ன பண்ணியிருக்கேன், அங்கே 2 என் பாயிண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதனால் நான் என்ன பண்ணணும், அப்டேட் சர்வீஸ் ரெஃபரன்ஸ், இது அப்டேட் ஆகிடும். இங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா போட்டுடுச்சு. பேசிக்ன்ட்டு நான் ஆட் பண்ணல, ஏன்னா அங்கே 2 என் பாயிண்ட் இருக்குது. நேம் வந்து ஃபஸ்ட்டே பார்த்தோம், ஒரு என் பாயிண்ட் இருக்கும்போது நான் அந்த நேமே இங்கே வைக்கல, அட்ரஸே வைக்கல. ஏன்னா டிஃபால்ட்டாக ஒரு அட்ரஸ் தான் இருக்குன்றதுனால, ஒர்க் ஆகிடுறதுனால வச்சேன். ஆனால் இப்போ 2 இருக்கிறதுனால கண்டிப்பாக எனக்கு எரர் வரும். அதனால தான் நான் என்ன பண்ணேன், சர்வீஸை ரெஃப்ரெஷ் பண்ணேன். இங்கே வந்து அப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னோடய அட்ரஸ் வந்து ஆட் ஆகிடுச்சு யூஆர்எல்ல. ஸோ இந்த சர்வீஸு வந்து பேசிக், இது வந்து காலாக தான் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேசிக் வந்து காலாக தான் பார்த்துப்போம். ஓகே பர்ஃபெக்டாக இது ஒர்க் ஆகுது. ஸோ என்னோட இந்த என் பாயிண்ட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ இன்னொரு கிளைண்ட் வர்றாரு. இன்னொரு கிளைண்ட் யாருன்னா, அவர் வந்து வெப் ஏபி நீங்கள் ப்ரௌசர்லேருந்து கால் பண்ணுவோம் நம்ம நார்மலாக அந்த மாதிரி. ஸோ இப்போ இங்கே பேசிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம், ரெஸ்ட்டுன்னு போனோம். ஏன்னா அந்த அட்ரஸ் கால் பண்ண போகிறோம். ஏன்னா அதான் நீங்கள் சொல்லியிருக்கோம். அவங்க என்ன பண்ணாங்க, அந்த கிளைண்ட் வந்து பேசிக்குன்னு சொல்லி கால் பண்ணாங்க. இது வந்து ரெஸ்ட், இந்த அட்ரஸ் இதுக்கு. ஸோ ரெஸ்ட் அட்ரஸை வச்சு வர்றாரு. இந்த அட்ரஸ் வச்சு வரும்போது இதுக்கு வந்து என்னோட டேரெக்டாக மெத்தட் நேம் கெட் ஷேர் நேம் கொஸ்டின் மார்க் ஷேர் கோட். என்னோட பேராமீட்டர் வந்து சச்சியரி ஷேர் கோட் ஈக்குவல் டு எஸ்பிஐ மட்டும் கேப்ஸில் போட்டிருக்கேன். ஓகே எஸ்பிஐ போட்டு ஒரு என்டர். ஷேர் கோட் மெத்தட் நாட் அலோடா. ஓகே டிஃபால்ட்டாக அது கெட் மெத்தடில் கால் ஆயிடுச்சு.
ஆனால் நம்ம வந்து வெப் ஏபிஐ இருந்தால் நாம் என்ன பண்ணோம்னா ஒரு வேலை செய்வோம். இங்கே இது கெட்டா இல்லைனா போஸ்ட் மெத்தடில் எக்ஸ்போஸ் பண்ணுறோமான்னு சொல்லணும். ஸோ அதுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஆட்ரிபியூட் போட்டுக்கணும். என்ன மெத்தட், கெட் மெத்தடா போஸ்ட் மெத்தடான்னு சொல்கிறதுனால வெப் இன்வோக் போடணும். வெப் இன்வோக் ஒரு கால. ஸோ இது வந்து சிஸ்டம் டாட் http system dot service model dot http netta http or I think web. ஓகே, பர்ஃபெக்ட். வெப் தான் இது போட்டிங்கன்னா using web. ஓகே, ஓகே, கேபிட்டலா. ஓகே, மெத்தட் ஈக்குவல் டு கெட்டா போஸ்ட்ன்றதை நீங்கள் சொல்லலாம். நான் ப்ரௌசர்லேருந்தே கால் பண்ணது சும்மா கெட்டுன்னு சொல்லி வச்சுருக்கேன். இப்போது அவ்வளவுதான். ஸோ சிம்பிளாக நான் இதை பண்ணியாச்சு. ஸோ கெட் மெத்தடில் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். அங்கே எந்த சேஞ்சும் வேணாம். நீங்கள் கிளைண்ட்டில் வந்து as it is அந்த கிளைண்ட்டை என்ன பண்ணலாம், WCF கிளைண்ட்டை வச்சு ரன் பண்ணுவோம். இன்ஃபோசிஸ். ஸோ இது வந்து as usual ரன் ஆகிடுச்சு நமக்கு. இப்போ இந்த ப்ரௌசர் கிளைண்ட் எப்படி கால் பண்ணுறாங்கன்றது நமக்கு வேணும். பேசிக்ன்ற அட்ரஸில் வர்றது கால் ஆகிடுது. ரெஸ்ட்டுன்னு ஒரு எண்ட் பாயிண்ட் ஒன்று ஹோஸ்ட் பண்ணிடணும். ஓகே, எஸ்பிஐ. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கோன்னா சர்வீஸ் வந்து எவ்வளோ ஈஸியான சர்வீஸ் மாடல் நம்ம பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். இங்கே ஒன்றுமே பண்ணல, சிம்பிளாக ஒரு ஆப்ரேஷனை எழுதணும் நம்ம சர்வீஸில். அந்த ஆப்ரேஷனுக்கு ஒரே கோடு தான், ஒன்றுமே இல்லை. ஷேர் கோடு அனுப்பிச்சிங்கன்னா ஷேர் நேம் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி அது. அதோட மல்டிபிள் கிளைண்ட் எக்ஸ்போஸ் பண்ணும். ஒன்று வந்து சோப் பேஸ்டு மெசேஜ், சோப் என்னன்னு சொல்லுவாங்க. அந்த வேலை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு பைண்டிங் இருந்துச்சு. வெப் ஏபிஐ மாதிரி கனெக்ட் பண்ணுறதுக்கு வெப் பிஹேவியர்னு சொல்லி இந்த வெப் HTTP பைண்டிங்கை மட்டும் மாற்றணும், ஒர்க் ஆச்சு. ஸோ என் பாயிண்டில் இருக்க ஏ அட்ரஸ், பி பைண்டிங், சி கான்ட்ராக்ட், இந்த மூணும் நீங்கள் ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுக்கணும். இப்போது இதே வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். இந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இது உங்களுக்கு புரியும். இதான் வந்து பேசிக் WCF சர்வீஸு டெமோ. ஸோ இந்த டெமோ இப்போ முடிஞ்சது. இந்த டெமோ வீடியோவோட ஃபைனலாக இந்த ப்ரெசன்டேஷனை பார்க்கலாம். இது என்னென்னா பேசிக் HTTP பைண்டிங். இந்த பேசிக் HTTP பைண்டிங்கில் என்னெல்லாம் பண்ணணும்னா இது சோப் பேஸ்டு கம்யூனிகேஷன். இதான் வந்து முன்னாடி நம்ம வெப் சர்வீஸ் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்களா, .asmxன்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த அச்சீவ் பண்ணுறதுக்கு நாம் இந்த பைண்டிங்கை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பைண்டிங். இங்கே நான் பேசிக் HTTP பைண்டிங் கொடுத்தேன், வெப் HTTP பைண்டிங் கொடுத்தேன். இந்த மாதிரி என்னென்ன பைண்டிங்லாம் இருக்குது, அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் HTTP பைண்டிங். இந்த பைண்டிங்கை வச்சுட்டு எப்படி நம்ம வெப் சர்வீஸுக்கு கனெக்ட் பண்ணுறோமோ சோப் பேஸ்டு மெசேஜை இது வழியாக நம்ம கனெக்ட் பண்ணுறோம். வெப் HTTP பைண்டிங் இதான் இப்போ நம்ம செகண்ட் பார்த்தது. இது வந்து வெப் ஏபிஐ மாதிரி ரெஸ்ட்ஃபுல் ஆர்கிடெக்சரில் ஒர்க் ஆகிறது. நெக்ஸ்ட் வந்து நெட் TCP பைண்டிங். இது வந்து கிராஸ் மிஷின் கம்யூனிகேஷன் வயா TCP. இது வந்து என்னென்னா நம்ம முன்னாடி இருக்க ரிமோட்டிங் மாதிரி. என்னன்னா நான் விண்டோஸ் ஓஎஸ்க்கு இது ஒர்க் ஆகாது, வெறும் விண்டோஸ் ஓஎஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகே, அப்போது நெக்ஸ்ட்டு ஜாவானா கண்டிப்பாக ஜாவாலையும் ஒர்க் ஆகாது. ஸோ இது பழைய டேர்ம்ஸ் என்னென்னா பிளாட்ஃபார்ம் டிபெண்ட், லாங்குவேஜ் டிபெண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஸ்டார் போட்டிருப்போம். இந்த ஸ்டார் போட்டிருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ் நாட் இன்டர்ஆப்ரபிள் பைண்டிங். இது வந்து மற்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் மற்ற லாங்குவேஜுக்கும் இது கம்பேட்டபிள் கிடையாது. அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்டார் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஸ்டார் போட்டிருக்கிறது எதுவுமே வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. அப்போது இது வந்து வெறும் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் மிஷினில் .NET பிளாட்ஃபார்மில் மட்டும் தான் ஒர்க் ஆகும்னா கண்டிப்பாக
.NET லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். ஈவன் இப்போ கோர்லாம் வந்திருக்கு, கோர் இருக்கிறதுனால விண்டோஸ் மிஷினில் ரன் பண்ணுறேன், அப்போ நீங்கள் கால் பண்ணிக்கோங்க. பட் நான் .NET ஃப்ரேம் ஒர்க்கில் இதெல்லாம் ஒர்க்கு ஆகாது உங்களுக்கு. WS HTTP பைண்டிங்னா என்ன? பேசிக்குக்கும் WSக்கும் என்னென்னா WSEன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்தது. அது என்னென்னா சோப் மெசேஜ்லேயே வந்து செக்யூரிட்டி ஃபங்க்ஷனாலிட்டிலாம் ஆட் ஆகிருக்கும். என்ஹான்ஸ்டுன்னு சொல்லுவாங்க. WSEனா வெப் சர்வீஸ் என்ஹான்ஸ்டுன்ட்டு. ஸோ அந்த டைப்பில் WSE பேஸ்டு கம்யூனிகேஷனுக்கு இந்த பைண்டிங் நேமை யூஸ் பண்ணும். இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் தனியாக எதுவும் ஸ்பெஷலாக இல்லை, ஜஸ்ட் அந்த பைண்டிங்கில் இந்த நேமை மட்டும் மாற்றினீங்கன்னா இது ஒர்க் ஆகும். Dual HTTP பைண்டிங், நான் இந்த ஐட்டம்லாம் வந்து நான் மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து டெமோவில் பார்த்தீங்கன்னா, இது வேணால் ஒரு டெமோவில் நாம் இந்த சேனலை வச்சும் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த சேனலில் மேக்ஸிமம் நம்ம கனெக்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம இப்போ பார்க்குறது வந்து இந்த வீடியோ எல்லாமே வந்து WCF சர்வீஸை எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறது, எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறதுனால கிளைண்ட்டில் எப்படி நம்ம பண்ணுறோம், கிளைண்ட் ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறத நிறைய நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். பட் அதில் ஒரு எக்ஸாம்பிள் போடுறதுனால உங்களுக்கு அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியும் உங்களுக்கு. எனவே Dual HTTP பைண்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா பை டைரக்ஷனல் கம்யூனிகேஷன். சாட் வேணும் மாதிரி நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பலாம், கிளைண்ட் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பலாம், திருப்பி சர்வர் ஒன்று அனுப்பலாம், திருப்பி கிளைண்ட் ஒரு மெசேஜ் அனுப்பலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஆகும். இது வந்து வேறு மிஷினாக இருந்தாலும் ஒர்க் ஆகும். நெட் நேம்டு பைப் பைண்டிங், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறு மிஷின்லாம் கனெக்ட் பண்ண முடியாது. ஒரே மிஷினில் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு WCF இப்போ நான் பண்ண பார்த்தீங்களா, சர்வீஸ் ஒரே மிஷினில் எழுதியிருக்கேன், கிளைண்ட் ஒரே மிஷினில் இருக்குது. கிளைண்ட் வந்து கன்சோல் தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. கிளைண்ட் வந்து ஒரு விண்டோஸ் சர்வீஸாக இருக்கலாம், ஒரு வெப் அப்ளிகேஷனாக இருக்கலாம், இல்லைனா ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் கூட இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். பட் ஆனால் சேம் மிஷினில் தான் கனெக்ட் பண்ண போகிறீங்கன்னா நெட் நேம்டு பைப் பைண்டிங் ஒன்று யூஸ் பண்ணலாம். இதனால் என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். டிஸ்கனெக்டட் ஆர் அசிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன், இப்போ எக்ஸாம்பிள் வந்து கிளைண்ட்டுக்கு நீங்கள் இன்றைக்கி மெசேஜ் அனுப்புகிறீங்க, அது நாளைக்கு தான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணோம். அந்த மாதிரி டிஸ்கனெக்டட் ஆர்கிடெக்சருக்கு தான் வந்து MSMQ பைண்டிங்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். ஒரே மிஷின் போது இது யூஸ் பண்ணுவாங்க. நெட் நேம்டு பைப் பைண்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா சோப் பேஸ்டு மெசேஜும் வெப் API தான் கனெக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் கூட ரேராக யூஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் வெப் HTTP பைண்டிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ண போகிறதா இருந்தீங்க, இது மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறீங்க, ஃப்யூச்சரில் வேறு எந்த அடிஷ்னல் பைண்டிங்கும் யூஸ் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வெப் APIயை யூஸ் பண்ணுங்கள். இது வந்து கொஞ்சம் ஓல்டர் டெக்னாலஜி. பட் நான் எக்ஸ்போஸ் பண்ணுற சர்வீஸ் நாளைக்கு வந்து சோப் பேஸ்டாகவும் ஒர்க் ஆகணும், இல்லைனா மற்ற ஃபங்க்ஷனாலிட்டி மற்ற டைப்லலாம் கிளைண்ட்டுக்கு நான் எக்ஸ்போஸ் பண்ணுவேன், மல்டிபிள் சேனல் வழியாக நான் எக்ஸ்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சா மட்டும் WCFக்கு வாங்க. அதர்வைஸ் WCFை விட ஃபாஸ்டர் வந்து வெப் API அண்ட் சிம்பிளர் லைட் வெயிட்டாக ஒர்க் ஆகும். ஏன்னா இதுதான் நான் வந்து வெப் APIயில் சொல்லியிருப்பேன். WCFோட நெக்ஸ்ட் வேர்ஷன்னா ஃபுல்லாக இருக்க நெக்ஸ்ட் வேர்ஷன் இல்லை, பார்ட் ஆஃப்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா ஒரே ஒரு சேனலை மட்டும்தான் வெப் API சப்போர்ட் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து WCF எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.